வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர் சிக் ஷாம்பூ. ஹேர்ஃபால் கவலையா? சான்ஸே இல்ல. சிக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பூ. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசு இனியும் தரவில்லை என்றால் மக்கள் மீண்டும் தகுந்த பதிலடி கொடுப்பர். தமிழ்நாட்டு மக்களை ஓரவஞ்சனையுடன் நடத்த முடியாது என்பதை திமுக எம்பிக்கள் அழுத்தம் திருத்தமாக நாடாளுமன்றத்தில் முழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. வார்டு மறுவரையறை, இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகுதான் உள்ளாட்சித் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. அமித்ஷா விவகாரத்தில் ஜெயக்குமார் கருத்துத்தான் எனது கருத்து என்று கூறும் இபிஎஸ்க்கு பொதுச் செயலாளர் பதவி எதற்கு? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடும் விமர்சனம். அவரை பற்றி கருத்து கேட்டால் ஜெயக்குமாருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதற்கு? வாழ்வளித்த இயக்கத்தின் மீது இழிச்செயல் உரைக்க ரகுபதிக்கு நா கூசவில்லையா என ஜெயக்குமார் கடும் சாடல். அதிமுகவை சீண்டினால் பதிலடி இருமடங்காக இருக்கும் எனவும் எச்சரிக்கை. ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் பதவி கொடுப்பது பாஜக தான் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சாடல். பாட்ஷாவின் இறுதி ஊர்வலத்தில் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கவே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக விளக்கம். சமூக விரோதிகளுக்கும், அதாவது பல்வேறு வழக்குகளிலே சிக்கியிருக்கின்றவர்களுக்கும், கேடிகள் பட்டியலிலேயும் ரவுடிகள் பட்டியலில் இருக்கின்றவர்களுக்கும் பதவிகளை கொடுப்பதும் கட்சிகளை சேர்த்துக் கொள்வதும் அகில இந்திய ரீதியிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அல்ல. ஏற்கனவே பல முறை ஆதாரத்தோடு பெயர் பட்டியலோடு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு பெயர் பட்டியலை தர தயாராக இருக்கின்றோம். துணைவேந்தர் தேடுதல் குழு விவகாரத்தில் ஆளுநரின் விருப்பப்படி செயல்பட முடியாது என அமைச்சர் ரகுபதி பதிலடி. தேடுதல் குழு விவகாரம் நீதிமன்றத்திற்கு செல்லும் போது எங்கள் நியாயத்தை எடுத்துரைப்போம் என பேட்டி. ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையை பின்பற்றியே நடக்க கடமைப்பட்டவரை தவிர சுய அதிகாரம் கொண்டவர் அல்ல என கி. வீரமணி காட்டம். உயர்கல்வித்துறையின் நிர்வாக பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவது சட்டப்படி தவறு என்றும் கருத்து. திருப்போரூர் கோயில் உண்டியலில் விழுந்த ஐபோன் சாத்தியக்கூறு இருந்தால் திருப்பி வழங்கப்படும். துறை ரீதியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. புதுக்கோட்டை ஆவுடையார் கோயில் சிறு காலசந்தி கட்டளை சொத்துக்களை மோசடியாக விற்ற விவகாரம். அனைத்து ஆவணங்களையும் ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவை காந்திபுரத்தில் அனுமதியின்றி கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்திய விவகாரம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 917 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. மதுரையில் மெட்ரோ ரயில் அமைக்க திட்ட இயக்குநர் தலைமையில் கள ஆய்வு. 11,368 கோடியில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டம் என தகவல். நெல்லை அருகே கேரள மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 வழக்குகள் பதிவு. எஸ்பி சிலம்பரசன் தலைமையிலான தனிப்படை தீவிர விசாரணை.
நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம். கேரள அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வு தொடர்பான அறிக்கை இன்று அம்மாநில அரசிடம் சமர்ப்பிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 56,800க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,100க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வலுவிழக்கும். சென்னையில் 40-50 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கில் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் நகர்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்ற நிலையில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தொடர் விடுமுறை காரணமாக சென்னை மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பு. செங்கல்பட்டு பாலாறு பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். பழனி அருகே உள்ள சத்திரப்பட்டியில் நிதி நிறுவனர் வீட்டில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு. கணக்கில் வராத நகை, பணம் மற்றும் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். நாகை கோடியக்கரையை சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல். 3 மீனவர்கள் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாணாபுரம் கிராம பஞ்சாயத்தில் முறைகேடு. கணக்கு கேட்டதற்காக வழக்கறிஞரை கல்லை கொண்டு தாக்கிய ஊராட்சி மன்ற தலைவரால் பரபரப்பு. பாத்துக்கலாம் போல வா வா வந்து வந்து பாரியா வந்து பாரு வா வந்து உட்கார சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சீல் வைக்கப்பட்ட கோயிலை திறந்துவிட்ட கிராம நிர்வாக அலுவலரால் வெடித்த தகராறு. தமிழ், தெலுங்கு, விஸ்வகர்மா சமூக மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை அச்சுறுத்தல் இருப்பதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். வனத்துறையினர் எச்சரிக்கை. தேனி பெரியகுளம் பகுதியில் உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க 8 நாட்களுக்கு பின் அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து வனத்துறையினர் அறிவிப்பு. டெல்லியில் இருந்து 2 நாள் பயணமாக குவைத் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. 43 ஆண்டுகளுக்கு பின் குவைத் செல்லும் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெறுகிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த கலவரம் தொடர்பாக ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கு குற்றப்பிரிவுக்கு மாற்றம். காவல்துறை உயரதிகாரிகள் தகவல். சபரிமலையில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் ஸ்பாட் புக்கிங் ரத்து.
மண்டல பூஜை நடைபெறுவதை ஒட்டி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தேவசம் போர்டு நடவடிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நேற்று மட்டும் சுமார் 96,000 பேர் சாமி தரிசனம். ஸ்பாட் புக்கிங் 22,000-ஐ தாண்டியதாக தகவல். WWE பிரபலம் ரே மிஸ்ட்ரியோவின் நெருங்கிய உறவினரான சீனியர் ரே மிஸ்ட்ரியோ மெக்சிகோவில் காலமானார். பல்வேறு தரப்பினரும் இரங்கல்.